இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, எனக்கும் விஷாலுக்கும் கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஷூ, டேய், அவளை பேச விடுறா. எனக்கு இவரோட ஹனிமூன் போகணும்னு ஆசையா இருக்கு. ஏய், ஏய் ஏய் ஏய், என்ன தண்ணிய குடி, தண்ணி குடிங்க. பாத்து மெதுவா குடி. என்னது ஹனிமூனா? ஆமா, கல்யாணம் பண்ணா ஏற்காட்டுக்கு தான் ஹனிமூன் போகணும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆசை. ப்ளீஸ் மாமா, என்னையும் விஷாலையும் ஹனிமூனுக்கு ஏற்காட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? அண்ணே, பெரியவங்க கிட்ட பேசுற பேச்சா இவ பேசுறா? இவ விவஸ்துக்கிட்டவளா இருப்பா போல. சிந்தாமணி, இரு இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணி, ரொம்பதான் இவளுக்கு நீங்க இடம் கொடுக்கறீங்க. உங்க மருமக சொன்னதை கேட்டீங்களா? இவளையா நீங்க நல்லவன்னு சொன்னீங்க? விஷால் மனச காயப்படுத்திட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அத பத்தி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஹனிமூன் போகணும்னு சொல்றா. அது சரி, இவத பிளான் பண்ணி பண்ணவளாச்சே. இப்படிதான் பேச முடியும். பாவம் விஷால், நீ உன் வாழ்க்கை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னடா விஷால் வாய் அடிச்சு உட்கார்ந்திருக்க? அவ இழுத்துழுப்புக்கெல்லாம் போற மாதிரி அவனை செயின் போட்டு கட்டி வச்சிருக்காளா? நீ ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்க, அவ ஹனிமூன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா. எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏய் லூசு, நீ என்ன பேசுற? யார கேட்டு ஹனிமூன் அதுன்னு சொல்ற? ஜஸ்ட் என் மனசுல ஹனிமூன் போகணும்னு தோணுச்சு, அதான் மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்களுக்கு என்ன பார்த்து பயம்? எங்க என் கூட ஏற்காட்டுக்கு தனியா வந்தா இவகிட்ட விழுந்துருவோமோ? மனசு மாறி பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு அவகிட்ட சரண்டர் ஆயிடுவோமோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. தொடாத. ஏய், என்ன எனக்கு பயமா? நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்னை பார்த்து நான் பயப்படுவனா? ஏய், உனக்கு ரொம்ப தான் ஓவர் கான்ஃபிடென்ட். அந்த அளவுக்குலாம் நீ ஒர்த்தே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டம்மி பீஸ் தான். என்னது? நான் உங்களுக்கு டம்மி பீஸா? ஒர்த்தே இல்லாதவளா? எஸ் எஸ் எஸ். அப்புறம் எதுக்கு இந்த வொர்த்லெஸ் டம்மி பீஸ பார்த்து இப்படி பயப்படுறீங்க? தைரியமா ஏற்காட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்க வேண்டியதானே? ஏய், என்ன வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி விடுறியா? நீ என்னதான் ட்விஸ்ட் பண்ணாலும் ஏத்தி விட்டாலும் நான் உன் கூட எங்கேயும் வர மாட்டேன். ஹலோ, வீட்லயே இருக்கோமே, ஒரு சேஞ்சுக்கு ஏற்காடு போலாம் தான் நானுமே கூப்பிட்டேன். ஆனா நீங்க அங்க வந்தா உங்க மனசு மாறி எங்க என் பக்கம் திரும்பிடுவீங்களோன்னு நீங்க பயப்படுறீங்க. வாய்ப்பே இல்லம்மா, வாய்ப்பே இல்ல. அப்பனா கிளம்பி வர வேண்டியதானே? நீங்க வர தயங்கறதுக்கு வெரி சிம்பிளான விஷயம் தாங்க. என் கூட வராததுக்கு உங்களுக்குள்ள ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. ஏய் நிறுத்து, நீயும் லாஜிக்கும். உன் கூட தனியா வந்தா என் மனசு மாறும்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்ல. இப்போ இல்ல, எப்பவுமே உன் மேல எனக்கு ஒப்பீனியன் வரவே வராது. ஓ, புரியுதா? இந்த உலகத்திலேயே நான் அதிகமா வெறுக்கிற ஒருத்தினா அது நீதான். என்ன அதிகமா வெறுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா அப்போ அதை ப்ரூவ் பண்ணுங்க. இப்பவே போங்க, போயிட்டு அத்தை கிட்ட ஏற்காட்டுக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டு வாங்க. ஏய், என்ன எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிறேன். அப்போ ஓகே. அப்புறம் மறந்து போய் ஏற்காட்டுக்கு பதிலா ஏர்வாடி புக் பண்ண சொல்லாதீங்க, அப்புறம் ரொம்ப ஷேம் ஆயிடும். ஏர்வாடிக்கு புக் பண்ணி ஒன்னு அனுப்புறேன். போதும். அமுதாக்கா, அவருக்கு சூட இட்லி போடுங்க. ஏய், விஷால் அண்ணா, அண்ணியோட முதலா ஏற்காடுக்கு
போக போற, என்ஜாய் பண்ணிட்டு வா. ஏன் பல்லவி? ஏன்? தேங்க்ஸ் பல்லவி. இன்னொன்னு வேணாம், நான் தோசை சாப்பிட்டுக்கிறேன். சாம்பார் 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 போட்டுக்கோங்க. ஆமா, என்ன சொல்லிமா அவனை ஒத்துக்க வச்ச? சொல்ற மாதிரி சொன்னா விஷால் புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு தெரியும் மாமா. ஏய், தேவையில்லாம சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. டேய் விஷால், அப்பா, ஏற்காடுல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல, அவன் ரூம் புக் பண்ணிடுவான். நாளைக்கே நீங்க போற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா வச்சுக்கோங்க, ஓகே? சரிப்பா. ஏய் சுமித்ரா, சரிங்க, நான் ரூமுக்கு போறேன். என்ன? ஏய் சாரி அத்தை, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா விஷால் அவரோட ஆசைய அச்சீவ் பண்ணணும். அவர் திரும்பவும் மியூசிக் உள்ள முழுசா வரணும். அதுக்கு தான் இந்த ஹனிமூன் டிராமா. இசை பல்லவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம போலாம். விஷால் உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கான் போலயே. விஷால் குளிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாத்துறணும். என்ன எங்கேயும் காணோம். ஏய்